vlog மூலம் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பட்டாணி புலாவ் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான பொருட்கள் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் எல்லா ஸ்பைசஸ் திங்ஸையும் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் நிறைய பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டுறேன். அதையும் நல்லா ஊற போட்டுக்கலாம். இப்போ குக்கரை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்பைசஸ் திங்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 முந்திரி பருப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லா கலந்து முடிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆகணுங்க. அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்த எல்லா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் இருக்கிற பச்சை வாசனை போதண்டி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பச்சை வாசனை எல்லாம் போனது நான் வேக வைத்த பட்டாணியை வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். இது லைட்டாக கலந்து முடிஞ்சுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இது லைட்டாக கலந்து முடிஞ்சது. இதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வந்து செட் பண்ணிடலாம். 3 விசில் வந்து முடிச்சதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான பட்டாணி புலாவ் வந்து ரெடி ஆயிரும். இந்த பட்டாணி புலாவுக்கு நான் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவு ஆயில், கழுவி வச்சிருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கலந்து விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதில் வந்து தேங்காய், வெங்காயம் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாம் கலந்து முடிஞ்சது. இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். மேகி சிக்கன் மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பிராண்டு நேம், மேகி சிக்கன் மசாலா. உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் கலந்து விடும்போது ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வரும். இதுக்கு தேவையான வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணும்போது செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மறுபடியும் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கும். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணினோம்னா நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஸோ எப்பவும் போல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிடலாம். ஸோ அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பட்டாணி புலாவ், அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் மீனையும் பொரிச்சிருந்தேன். மீன் வந்து ஆற்று மீன் தான், கொஞ்சம் முள் அதிகமாக இருந்தது. அது நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காமிக்கேன். உங்கள் வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணீங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. பால்கோவா தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கிடலாம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த 1/2 லிட்டர் பால் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகணும். அதனாலே நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ பால் வந்து நல்லா கட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக தெரிஞ்சிருந்த சீனி, ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆகிட்டு மாற்றிக்கிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எங்கள் ஊரில் வந்து ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ரேயர் மீட்டிங் தான். ஸோ இதோட இந்த விளாக் வந்து முடியுது. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை, see you friends.